بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல் ஜனாஸா என்ற அத்தியாயத்தில் கீழ் பல தலைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக உஜூப் ஆஸ்ரில் மையத்தில் முஸ்லிம் வ தக்ஃபீனுஹு வ தஃபனுஹு, மேலும் கைஃபியத் தஹ்சீல் மையத், மரணித்த ஒரு முஸ்லிமான அடியானின் உடலை தண்ணீரினால் கழுகுவது, கஃனிடுவது, அதை அடக்கம் செய்வது கடமை என்ற தலைப்பின் கீழ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தல்லத்துல் அஹாதீஸுல் முத்தவாத்திரா, முத்தவாத்திரத்தான சஹீஹான ஹதீஸுகள் அறிவித்து விட்டது. இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். அலா ஆசில் மையத்தி வ தக்ஃபீனிஹி, மையத்தை குளிப்பாட்டுவது, அதை கஃனிடுவது மார்க்க இஸ்லாத்தின் கடமைகள் என்றும் உள்ளது என்று ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், ஹஸ்லுல் மௌத்தா, மரணித்தவர்களை குளிப்பாட்டுதல் இஜ்மாவின் மூலமாக உறுதியானதொரு விடயமாக இருக்கும். அனைத்து உலமாக்களும் அதிலே ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். வாஜிபுன் வஸ்லு குல்லு மையத்தின், மையத் ஜனாசா அனைத்தை குளிப்பாட்டுவது கடமையாகும். ஆனால் இல்லா மன் அஹ்ரஜஹு இஜ்மாஉன் அவ் சுன்னத்துன் சாபிதத்துன், ஹதீஸ், உறுதியான ஹதீஸ், இஜ்மா போன்றவைகள் வெளியாக்கியவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் குளிப்பாட்டுவது கடமையாகும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தக்ஃபீன வாஜிபுன், கஃனிடுவது கட்டாயம். அதை முஸ்லீம்கள் அனைவரும் யோகோபித்த ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற விடயத்திலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே போலதான் குளிப்பாட்டுவது, அதன் மீது தொழுகை நடத்துவது, அடக்கம் செய்வதெல்லாம் வாஜிப் என்ற கருத்திலே உலமாக்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் குர்ஆனும் சுன்னாவும் அறிவித்து கொண்டிருக்கிறது. அலா உஜூபி தஃப்னில் மையத், மையத்தை அடக்கம் செய்வது, மண்ணறையிலே வைப்பது, மண்ணறையிலே வைத்து அதை மறைப்பது கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, ஃபகிஸ்ஸத்து இப்னை ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரு மக்களின் செய்தியை சொல்கின்ற பொழுது, அவருடைய இரண்டு மக்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்த போது அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது சகோதரனை, கொலை செய்யப்பட்டவனை எவ்வாறு அடக்கம் செய்வது, என்ன செய்வது என்பது அவருக்கு தெரியாத போது, அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஅஸல்லாஹு குராபன் யப்ஹது ஃபில் அர்த், தனது சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பதென்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அந்தோ இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே, அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே என கூறினான். கவலைப்பட்டவனாக ஆனான். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காகம்தான் மனிதனை மண்ணறையிலே எவ்வாறு வைக்க வேண்டும், புதைக்க வேண்டும் என்ற செய்தியை காட்டி கொடுத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, அலம் நஜ்அலில் அர்த கிஃபாத்தா அஹ்யா வ அம்வாத்தா, பூமியை உயிரோடு இருப்போருக்கும் மரணித்தவர்களுக்கும் உயிருடன் உள்ளோரையும் மரணித்தவரையும் அணைத்துக் கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா? அலம் நஜில் அருள கிஃபாத்தா,
பூமியை நாம் அணைத்து கொள்ளக்கூடியதாக ஆக்கவில்லையா? அஹ்யான் வ அம்வாத்தன், உயிருடன் உள்ளோரையும் மரணித்தோரையும் நாம் அணைத்து கொள்ளக்கூடியதாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மையத்தை அடக்கம் செய்வது வாஜிபு என்ற கருத்தை உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். நவவி அவர்கள் சொன்னார்கள், தஃபுல் மையத்தி ஃபர்து கிஃபாயத்தின் இஜ்மா, இஜ்மாவின் கருத்தின்படிக்கு மையத்தை அடக்கம் செய்வது ஃபர்து கிஃபாயா, யாராவது ஒரு சாரார் செய்தியாக வேண்டும் என்ற கருத்து எல்லா உலமாக்களும் உடன்பட்டதாக இருக்கும். மேலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கைஃபியத் தகசில் மையத், மையத்தை குளிப்பாட்டும் விதம், அந்த யார் மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக அந்த மரணித்தவர் மரணிப்பதற்கு முன்னால் தன்னை இன்னார்தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று மரண சாசனம் செய்திருந்தால் அவர் மூலமாகத்தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் தகப்பனுடைய தகப்பன், பாட்டன், அவருடைய மையத்தின் மகன், மகனுடைய மகன், இவ்வாறாக சகோதரன் பிள்ளைகள், சாச்சா பெரியப்பா அவர்களுடைய பிள்ளைகள் மரண சாசனம் செய்யவில்லையானால் இவர்களில் நம்பிக்கையானவர்களை தேர்ந்தெடுத்து குளிப்பாட்டுவதற்கு நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பது என் மீது கடமையாக இருக்கும். இரண்டாவது, அயக்கூன மக்கானு தஹசீல் மஸ்தூருல் ஜவானிப் வஸ்ஸக்ஃப், குளிப்பாட்டும் இடம் நாலா பக்கங்களிலும் மறைக்கப்பட்டதாக, மேற்பகுதியும் மறைக்கப்பட்டதாக இருப்பது அவசியமாகும். குளிப்பாட்டுபவர் அவர் நியத்து தஹசீல், குளிப்பாட்டுதல் என்ற நியத்தை உறுதி கொண்டவராக அவர் செய்கின்ற பொழுது அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி வழியை அறிந்த, சுன்னா குளிப்பாட்டுதலுக்குரிய வழிமுறைகளை அறிந்த ஒருவரையோ அல்ல இதுவரையோ தெரிவு செய்து நாம் அதை ஒப்படைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். மேலும் அந்த குளிப்பாட்டும் இடத்திலே குளிப்பாட்டுபவன், அவனுக்கு உதவி செய்பவன், அவர்களை தவிர வேறு யாரும் அங்கு சமம் அளிக்கக்கூடாது என்பதும் மார்க்க தெளிவுரையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. அவைகளை பின்பற்றி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நாங்கள் வாய் மூக்குவைகள் நாங்கள் மறைத்துக் கொள்வது, ஏனென்றால் இருவருக்கும், ஜனாசாவுக்கும் குளிப்பாட்டுபவர்களுக்கும் அந்த வாசங்கள் அது வாடைகளை தடுத்துக் கொள்வதற்காக வேண்டி, அதே போல கையுறைகளை அணிந்து கொள்ளும் குளிப்பாட்டுபவர்கள் கையுறை அணிந்து கொள்வது, காலுறை அணிந்து கொள்வதெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இவைகளை நாங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். மேலும் தண்ணீர், இலந்தைகளை போன்றவைகளை அங்கு தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு இல்லாமல் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.